எனக்கு அங்கே வந்து பாடி நீடு கிடைக்கல, மைண்ட் நீடு கிடைக்கல, மென்டல் ஹெல்த் கிடைக்கல, எனக்கு பீஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு யாரோட தண்டனையும் யாருக்குமே தீர்வாயிடாது. நீ வந்து உன்னை வெறுக்கிறவனை தண்டிக்கணுன்றதுக்கு பதிலாக இவன் வேஸ்டான்னு சொன்னவங்களுக்கு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண போற, இவன் தோத்துருவான்னு சொல்ற நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண போற, இவன் எதுக்கு லாய்க்கலன்றது என்ன ப்ரூவ் பண்ண போற? சுயநலவாதிகள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். தன்னோட சுயநலத்துக்காக என்னென்னலாம் செஞ்சாங்க. சில பேர்லாம் வந்து சொத்தை சேர்த்தாங்க, சில பேர் பணத்தை சேர்த்தாங்க, சில பேர் வந்து தன்னோட சுயநலத்துக்காக பதவி ஆசை வச்சாங்க, இதெல்லாம் இருந்தாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, தான் சுயநலத்துக்காக என்ன பண்றாங்க, உயிரே விட்டுறாங்க. தற்கொலைகள் நான் பேசுறது வந்து ப்ரூவாக தற்கொலைகளை உண்மையாகவே நல்லா தெரிஞ்ச தற்கொலை பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது ப்ரூஃப்லாம் செக் பண்ணி பார்த்தா உண்மையாக தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான், இல்லை அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி தற்கொலை செஞ்சவங்க எல்லாரையுமே நான் இப்போயே சொல்கிறேன், எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல சுயநலமாக தான் யோசிச்சிருக்காங்க. யாரோ வந்து என்கிட்ட வந்து சமீபத்தில் வந்து ஒருத்தர் கால் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு அண்ணன் உங்ககிட்ட ஒருத்தர் பேசணுமான்னு பேசும்போது ரொம்ப ஓன்னு அழுகுறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன சொல்கிறாங்க, அண்ணன் என்னோட பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, இன்னும் சில பேர் என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் தற்கொலை பண்ணாங்கன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா நான் ஒத்துக்கல, அதனால தற்கொலை பண்ணிட்டான். நான் எவ்வளோ சொன்னேன், அதெல்லாம் வேணாண்டான்னு, இல்லை கேட்கல. எதிர்பார்ப்புங்க பொண்ணுக்காக பொருளுக்காக. மார்க் வரலன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ரிசல்ட்டுக்கு கூட தற்கொலை பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இளைஞர்கள் நிறைய பேர். நியூஸ் படிச்சிங்களா இல்லையா, சமீபத்தில் ஒசூரில் ஒருத்தர் ஊசி போட்டு இறந்து போயிருக்காரு, தற்கொலையான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்காரர் ஏதோ சொல்லிட்டாரு, வீட்டுக்காரர் யாரோ ஒருத்தர் கூட போயிட்டாருன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க லேடிஸு. சில பேர் விஷம் மருந்து குடிச்சிடுறாங்க, தூக்கு மாட்டிக்கிறாங்க, கையில் அறுத்துக்கிறாங்க. இப்படின்னா என்னடா ஃபேஷனு, ஆனால் ஒன்றா கத்தியில் கை அறுத்துக்கிறது ஏன், பர்ஃபார்மன்ஸு. சரி, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன், இந்த உடம்புல ஒவ்வொரு சொட்டு ரத்தம் நம்ம தாய்கிட்ட நம்ம குடிச்ச பால், நம்ம தாய்கிட்ட நம்ம வாங்கின அன்பு, இந்த ரத்தத்தை வந்து பெத்த தாய்க்காகவோ இல்லை பெத்த தகப்பனுக்காகவோ வேறுவையா சிந்திச்சு செயல்பட்டு உன் வாழ்க்கையில முன்னேறி உன் அம்மா அப்பாவை தலை நிமிர வைடா. எல்லாம் உனக்கு ஈஸியா கிடைக்கிறதால உனக்கு எல்லாமே ஈஸியா வேணுமா, நாளைக்கு நீ ஃபீல் பண்ண ஆகணும்னா எல்லாம் கொடுத்துடணும். உனக்கு கேட்டா உன்னை மாடியில் கூட நாங்கள் தள்ளி விட்டுறணும். ஆமா நான் குதிக்கணும்னு ஆசைப்படுறேன், எப்படி குதிக்கணும்னு தெரியல, உடனே உனக்கு தள்ளி விட்டுறணும் மாடியில இருந்து. டே, உனக்கு நல்லது தானடா உங்க அம்மா அப்பா சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றீங்க, 22 வயசுல இருக்கும் போது 28 பொண்ணை தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறீங்க. 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ண, அதுக்கு ஒன்னே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அம்மா அப்பா. இன்னும் சில பேர் என்ன பண்றீங்க, பக்காவா தெரியும் அந்த குடும்பம் சரியில்லைன்னு, எனக்கு அந்த பையன் தான் வேணும் அடம், உடனே உங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடணும் உங்களை. நீ உருப்படணும்ன்றதுக்காக உன்னை படிக்க அமிச்சா படிப்பை தவிர எல்லா வேலையும் நம்பர் 1 செஞ்சுட்டு வந்திருக்கிற. இதை நான் இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்க, ஐயோ அண்ணா வந்து லவ்வுக்கு அகைன்ஸ்ட். நான் இப்பயே சொல்றேன்டா, டே நான் வந்து லவ்வுக்கு சப்போர்ட்ரா. முதல்ல உங்க அம்மா அப்பாவை லவ் பண்றான்றேன். அந்த லவ் எவன் ஒருத்தன் ஜெயிக்கலையோ அடுத்த லவ் எப்படா ஜெயிப்ப? அடிப்படையே இல்லையடா உங்ககிட்ட. எங்க போய் நீ ஒழுங்கா இருப்ப? ஒருத்தன் என்ன பண்றான், தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு மனைவியை தேடுறான், இன்னொரு தன்னோட கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு கணவனை தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த புது மனைவிக்கு புது கணவனுக்கு மட்டும் இவங்க ஒரிஜினலா இருப்பாங்க? எனக்கு அங்க வந்து பாடி நீடு கிடைக்கல, மைண்ட் நீடு கிடைக்கல, மென்டல் ஹெல்த் கிடைக்கல, எனக்கு பீஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிடைக்கிறது மேலலாம் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா கடைசியில் என்ன எங்கேயாவது போய் கடக்க வேண்டியதுதான் லைஃப்ல. முதல்ல இந்த தேவையில்லாத குழப்பத்தை கடக்க கத்துக்கோ. லைஃப்ல கடந்துரு. ஒரு ஏஜ் வரும், உன்னை உருட்டும், அது புரட்டும், தனிமைன்னு கொடு. என்னடா பெரிய தனிமை எனக்கு புரியல. யார் உன்னை தனிமையில் வச்சா? உனக்கு நீ இல்லையா? உனக்குள்ள இருக்கிற நீ இல்லையா? அவங்ககிட்ட எவன் இங்க வந்து கடைசி வரைக்கும் ஒன்னா போறான், ஒன்னா சாவ போறான் அப்படிலாம் இல்லை. நீ தனியா வந்தா தனியா தான் போற. ஜஸ்ட் வரத்துக்காக யூஸ் ஆன ட்ராக் தான் அம்மாவோட வயிறு, அம்மாவோட உடம்பு, அவ்வளவுதான். போகும்போது தனியா போற. நான் என்ன கேட்குறேன், என்னத்தை நீ கிழிச்சன்ற இந்த லைஃப்ல நீ வந்து உண்மையாவே சொல்றேன். அப்படி என்னப்பா உனக்கு ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், டென்ஷனு? முதல்ல இந்த டர்போக்கா இருக்கிறது நிறுத்து. பயந்தாங்கோலியா இருக்கிறது நிறுத்து. நீ வந்து பயந்தாங்கோலியா இருந்து ஒரு ஏமாந்த கோலியா ஆயிடாத லைஃப்ல. ஏந்துவா, முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்று பாரு, உன்னை நீ எப்படி பார்க்கறன்னு பாரு.
சாவணுன்ற இருக்கிறவன் என்ன கண்ணாடி முன்னாடி நின்றுப்பாரு, அதோட அசிங்கமான முகம் எதுவுமே இருக்காது லைஃப்பில். முதல்ல இறந்துட்டா நான் லைஃப்பில் ஜெயிச்சிருவேன், இல்லை என்னை தண்டிச்சிருவேன், யாரையாவது என்னை ஏமாத்துறவங்களை நான் தண்டிப்பாப்பெல்லாம் நினைக்காதீங்க. யாரோட தண்டனையும் யாருக்குமே தீர்வாயிடாது. நீ உன்னை வெறுக்கிறவனை தண்டிக்கணுன்றதுக்கு பதிலாக உன்னை நேசிக்கிறவனை தான் தண்டிச்சிட்டு இருக்க. ஒரு வீட்டில் நேசித்த ஒரு அம்மா தன்னோட பிள்ளையை இழந்து தற்கொலை ஆகிட்டோன்னா, பிள்ளை போயிட்டான் அப்படின்னா அந்த அம்மாவோட நிலைமை என்ன? கணவன் போனோன்னா அந்த மனைவியோட நிலைமை என்ன? யாரோ ஒருத்த கடைக்காரன் தொல்லைப்பட்டா நீ இறந்துடுற. இன்னும் சில பேர் நம்ம குடும்பத்தோட செத்துடுற. ஏன்? உனக்கு தான் நீ தான் குழ, அடுத்தவனே குழவையாக்கிடுற. இன்னும் சில பேர் வீட்டில் அப்பாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தையோட நிலைமை, அம்மாங்க அந்த குழந்தையோட நிலைமை. இந்த அம்மா தற்கொலை, அப்பா தற்கொலை, நமக்கு பிடிச்சவங்களோட தற்கொலை, இதெல்லாமே இப்பயா சொல்றேன், அது தற்கொலை நீங்கள் செய்கிற கொலை. நீங்கள் முன்னாடியே தற்கொலை செய்யற எண்ணம் வரும்போது உங்களை நேசிக்கிறோன்னு நீங்கள் கொண்டுடுறீங்க. யூ பிகம் அ மர்டரர் அண்ட் தென் யூ கோ ஃபார், அதுக்கப்புறம் தான் நீங்கள் தற்கொலைக்கே போகிறீங்க. ஏங்கன்ற எப்படி இருந்தாலும் வயசானா எல்லாம் அப்பா போது ஸ்கை ஒன் டே வி ஆல் வில் டை, தெரிஞ்சது தான். எஸ், நடக்க போகிறதுக்கு எதுக்கு நீ அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற? பொறுமையாரு. லைஃப்பில் ஏதாவது ஒன்று உருப்படியாக உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கு. என்ன கேட்குறேன், உன் நேம் இல்லை ஏற்பட்ட கலங்கத்தை எப்போ துடைக்க போகிற? மரணம் துடைக்காது, உன் கலங்கத்தை இன்னும் அதிகமாக்கும். இவன் வேஸ்டான்னு சொன்னவங்களுக்கு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண போற? இவன் தோத்துருவான்னு சொல்ற நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண போற? இவன் எதுக்கு லாய்க்கலன்றது என்ன ப்ரூவ் பண்ண போற? இறந்து ப்ரூவ் பண்ண போறியா? டே இறந்துறனா மறந்துடும் அந்த உலகம்னா. எதை ஞாபகம் வச்சுக்கோ, நீ செஞ்ச நல்லதெல்லாம் விட்டுரும். நீ கடைசியா செஞ்ச பாரு இந்த வேலை, இதை தான் கோழத்தணும்னு இந்த உலகம் சொல்லும். தேவையாது. வெளியே வா, எழுந்து வா, காத்த சுவாசி, சூரியனை பாரு, நிலாவை பாரு, நாய்க்குட்டியை பாரு, பூனைக்குட்டியை பாரு, கால் உடைஞ்ச ஒரு காக்காவை பாரு, அது போராடுது. காலே இல்லாத ஒரு அண்ணன் போராடுறாரு, கையே இல்லாத ஒரு அக்கா போராடுது, டிராயிங் வரையுது, பூ கட்டுது, வாய் பேச முடியாதவங்க போராடுறாங்க, கண்ணு தெரியாதவங்க ட்ரெயின்ல போய் பாரு, ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். அவங்களுக்கு பர்ஃபி வைக்குமா, கர்ச்சிப் வைக்குமா, பேனா வைக்குமான்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கண்ணு இல்லையே தவிர நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு. அவங்ககிட்ட கால் இல்லையே தவிர அவங்க மேல இருக்கிற அந்த விடாமுயற்சி அவங்ககிட்ட அதிகமா இருக்கு. இந்த உடம்புல இருக்கிற குறைகள்லாம் தூக்கி அதெல்லாம் கேரி பண்ணி தான் அவங்களாம் வாழ முடியுமா? போராளிங்க, ஒவ்வொரு மாற்றுத்திறனாலையும் அவங்களாம் நமக்கு ஹீரோ வச்சுப்பாரு. இந்த நிமிஷத்துல இருந்து நீ முடிவு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். Are you going to give up? Are you going to go and take this name of a loser and failure? Or are you going to fight back? It's time to fight back. And I'm sure நீங்க எல்லாரும் ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆர்எம்ஐ ஃபைட்டர் இந்த வருஷம் புது ஃபைட்டா இருக்கணும். 2025 நம்ம வருஷமா இருக்கணும். எடுத்து வை கால, எடுத்து வை கைய, சாதாரண கையல்ல. உன் நம்பி உன் கையை தூக்குவே, அதான் நம்பிக்கை. சாதாரண கால வைக்காத, இந்த கால பைரவ மாதிரி காலை தூக்குவே. இந்த காலமே உனக்கு தான். இந்த டைம் நமக்கு, இந்த சூரியன், நட்சத்திரம், மரம், செடி கொடி எல்லாம் நமக்காக தான் இருக்கு. நம்மளை நேசிக்கிறதுக்காக இருக்கு. மனுஷன் நேசிக்கலாம் என்னடா, போடா போடா. நான் இப்ப சொல்றேன், இந்த உலகத்துல யாரெல்லாம் நமக்கு நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்க நம்மளை வெறுப்பாங்கடா. அதான்டா நீதி. பரவாயில்ல, நம்மளை வெறுக்கிறவங்களை விட்டுரு. மரத்தை நீ நேசி, மரம் உன்னை நேசிக்கும். அதை நேசிக்காதே உனக்கு காத்து தருது. சூரியன் வெளிச்சம் தருது, நேசி. தண்ணியை நேசி, செடியை நேசி, கொடியை நேசி. ஒன்ன நீ முதல்ல நேசி. நான் சொன்னதை நல்லா யோசிச்சுப்பாரு, வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். தேங்க்யூ.